தியாகம் செய்யுங்கள். தானம் செய்யும் போது கர்ம வினைகள் கூறுது. தியாகம் செய்யுதுன்னா தன்னை வருத்தி கொள்ளுங்கள் அர்த்தம். அது எப்படி சார் தன்னை வருத்தி கொள்றது? இப்போ நிறைய பேர் நம்ம சொல்றாங்க, மேக்சிமம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு கலாச்சாரமாவே இருந்துட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துல இன்றும் சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? ஏன்னா சனி பகவான் கர்ம வினைகளை குறைப்பதில் மிகவும் வல்லமை வாய்ந்தவர் இல்லையா? கர்மகாரகனே அவர் தான். அப்ப சனிக்கிழமை விரதம் இருப்பது என்பதும் நீங்க நினைச்சுக்கலாம் ஏதோ சும்மா நம்ம இருந்துக்கிறோம் அப்படி இல்லை, அதெல்லாம் ஒரு மெய்ஞானம், உண்மையான ஒரு மெய்ஞானம் அது. அப்போ அவர் சொல்ற பராசர மகரிஷி சொல்றதுல 2வது பரிகாரம் என்ன? உங்களை தியாகம் செய்து கொள்ளுங்கள். அப்போ அதுக்கு என்ன தியாகம்னா என்னெல்லாம் பண்ணலாங்க? விரதம் இருக்கலாம், மௌன விரதம் இருக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாங்க? செருப்பு போடாம நடக்கலாம் இல்லைங்க, தன்னை வருத்தி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். செருப்பு போடாம நடக்கலாம், தரையில படுத்து தூங்கலாம், பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ எந்த அளவிற்கு, அதாவது